ஹலோ, நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. நான் நோம்பாடை பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்கு. காரடாய் நோம்பு வருது இல்லையா நம்மளுக்கு, அதுக்காக. அது நோம்போட எப்படி வெள்ளை அடை உப்படை 2 அடை இருக்குது. அது எப்படி பண்ணணும், என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வெள்ளை அடைக்கு சொல்லிடுறேன். வெள்ளை அடைக்கு அரிசி மாவை லைட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துங்கோ. ஏன்னா எவ்வளோக்கு வறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி காணும் கோல்டன் ப்ரௌனில். இது நான் மொத்தமாக வறுத்து வச்சுருக்கேன், உப்புக்கும் வெள்ளைக்கும் சேர்த்து. நீங்கள் உங்களுக்கு எது ரொம்ப இஷ்டம், நான் நல்லா லைட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும் அரிசி மாவு. அப்போ தான் உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், நிறைய தண்ணி காணும் உங்களுக்கு. வெள்ளை அடை உப்படைக்கு 2 சேர்த்து வறுத்துருக்கேன். உங்களுக்கு எது இஷ்டமோ அதில் நிறைய பண்ணிங்க. இங்கே கொஞ்சம் உப்படை ரொம்ப பிடிக்குங்க, அதனால் உப்படைக்கு நிறைய போடுவேன், வெள்ளை அடைக்கு கொஞ்சமாக போடுவேன். இந்த மாதிரி மாவை நல்லா வறுத்துருங்க. சப்போஸ் கட்டி மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா கையால் ஊற்றா பாருங்க, இல்லைன்னா சரடையாக வச்சுங்க. அப்புறம் அதுக்கு வேணுங்கிற தேங்காயை பல்லாக கீறி மாவில் போட்டுடுங்க தண்ணி கொதிக்கும் போது. அப்புறம் வேணுங்கிற அளவு வெல்லம். அப்புறம் காராமணியை வேக வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு எவ்வளோ வெல்லம்? 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் போடும். 3/4 கப்பு. ஆமாம். அந்த அரிசி மாவில் ஏதாவது கோலம் போட்டு பார்க்குற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. நல்லா வறுக்கணும், அவ்வளோதான். நல்லா வறுக்கலாம். நல்லா வறுக்கணும், லைட் ப்ரௌன். ஆமாம், லைட் ப்ரௌன். சரி, அப்புறம் காராமணியை வேக வச்சுருக்கேன். நான் நேற்றுக்கே வறுத்துட்டு வறுத்தா வாசனையாக இருக்கும், அதனால் வறுத்துட்டு நேற்று ராத்திரி தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன்னா சீக்கிரம் வேகும், நல்லா வேகும்னு சொல்லிட்டு இப்போ அதான் வேக வச்சுருக்கேன். அது வெந்தப்புறம் எடுத்து மாவு கொட்டி கலரும் போது தேங்காய், காராமணி, ஏன்னா முதல்ல வேணுங்கிற அளவு தண்ணியை விட்டுட்டு 1க்கு 1 டம்ளர் அரிசிக்கு மாவுக்கு நல்லா 3.5 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி விடலாம் நீங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் வறுத்துருக்கேன் நான். 4 டம்ளர் தண்ணி தாராளமாக ஊற்றலாம். நான் இந்த டம்ளர் அளவு எடுத்துருக்கேன். இதில் நான் 1 டம்ளர் அரிசி மாவுக்கு நல்லா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஊற்றிக்கலாம். அப்புறம் தண்ணியில் வெல்லம் போட்டுடுங்க, தேவையான அளவு வெல்லம் போட்டுடுங்க. இந்த தேங்காயும் பல்லாக கீறி போட்டுடுங்க. இந்த வெந்த காராமணியை அதில் போட்டுடுங்க. மாவு கொதிக்கும் போது உப்பா கலர்ற மாதிரி கேஸை அணைச்சிட்டு கூட நீங்கள் கலரலாம். நல்லா மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருங்க. அது கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஆகட்டும், பாத்திரம் ஆகலாம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு எப்படி பண்ணுறதுக்கு தான் அதை காமிக்கிறேன். இப்போ நம்ம வெள்ளத்தை ஃபஸ்ட்டு பண்ணலாம். இந்த மாவு வறுத்து எலுமிச்சட்டியா? ஆமாம், மாவு வறுத்துட்டு அதிலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போது நான் 1 டம்ளருக்கு மாவுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். சரி, நான் இன்னைக்கு நான் ஒரு 2 டம்ளர் மாவு பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. இதில் நெய்யெல்லாம் ஒன்று ஊற்ற வேண்டாமா? வேண்டாம். சாஃப்டாக வரும்னு யாரும் சொல்லியிருக்காளே. இல்லை, வேண்டாம், நெய்யெல்லாம் வேண்டாம். இப்போ நீ எவ்வளோ டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன்? நான் ஒரு 2 ஊற்றுக்கேன், இன்னும் ஒரு 2 கூட ஊற்றுறேன். மிஸ்டேக் பண்ணால் என்ன பண்ணுவோம்? மிஸ்டேக் பண்ணுறதுக்கு இந்த மாவு கட்டி இல்லாமல் கலர்றது தான். ரொம்ப கொலன்னு கல்லிடக்கூடாது, கொலன்னு தட்டை வராது. அப்புறம் அளந்து போயிடும் அடை. ஷேப்பாக வராது. அப்போ தண்ணி கேர்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நல்லா வறுத்துடும். இப்போ 2 டம்ளரா? ஆமாம், 2 டம்ளர் நான் பண்ணி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 10 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். 10 டம்ளர். ஆமாம். இப்போ வெல்லம் பார்த்து போட்டோம் நீங்கள். நான் இந்த டம்ளரால் 3/4 டம்ளர் நான் இப்போ உங்களுக்கு அளவு சொல்லிட்டேன். நான் இப்போ கண்திட்டமாக போட்டுக்கிறேன் வெல்லம். இது பொடியா? ஆமாம், பொடி. சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு. வெள்ளமா இருந்த கட்டியாக இருந்தால் என்ன பண்ணுறது? கட்டியாக இருந்தாலும் ரொம்ப கட்டியாக வச்சுக்க மாட்டோம், அதை நம்ம கல்லால் பொடிச்சிடுவோம். சரி, அப்படியே போட வேண்டியதான். இந்த டைம்ல நீங்கள் ஆமாம் தெரியும். ஆமாம், இதே டைம் தான் அதுவும். ஓகே ஓகே. அளவு உங்களுக்கு பயமாக இருக்குது திட்டமாக போடுறதுக்குனாக்க நீங்கள் அளந்துங்க. சரி சரி, பழக்கம்தான் காரணம். சரி சரி. இப்போ இந்த தண்ணி இருக்கட்டும். நம்ம தேங்காய் இப்போ தண்ணி கொதிக்கும் போது இப்போ ஏலக்காயை போட்டுடுறேன். தேங்காயும் பல்லாக கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போ தண்ணி ஹையில் தான் வச்சுருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நீங்கள் சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு மாவை கலரலாம், இல்லை கேஸ் அணைச்சிட்டு மாவுக்கு பதட்டம் இல்லாமல் கலரலாம். ஏலக்காய் தேங்காய்க்கு அளவு இருக்கா? இல்லைம்மா, அது வாசனை நல்லா இருக்கணும், அதுக்காக ஏலக்காய் போடுறது. தேங்காய் சில பேருக்கு ரொம்ப எடுத்து சாப்பிட பிடிக்கும், அதனால கூட. அவ்வளோதான்.
சரி. கம்மியாக போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது நம்ம சேனல்ல வந்து இந்த வீக் தான் வரும். ஆ, அப்போ காரடேரம் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சிருக்கும். அப்ப என்ன இப்போ பண்ணுவேன்? பார்த்து வச்சுன்னா அடுத்த வருஷம் பண்ணலாம். இல்லை இது சாதாரண நாளில் டிஃபனுக்கு வந்து பண்ணி கொடுத்தா எல்லாரும் பெரியவா குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட விருப்பமா. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேராக பண்ணுற சமாச்சாரம். அதனால ஒரு நாளைக்கு நிதானமாக பண்ணலாம். இப்போ இது இன்னைக்குனாக்கா மாதம் பிறக்கணும் அந்த டைமு அப்படிலாம் இருக்கு. சாதாரணமாக குழந்தை ஸ்கூல்லே வரதுக்குள்ள டிஃபனுக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்தி ஃபுட். ஹெல்தி ஃபுட், ஒரு வித்தியாசமான ஃபுட்டு. ஏன்னா இதெல்லாம் அடி ரேர் ஐட்டம்ஸ். கொதிக்கட்டும், போட்டுருக்கோம் எல்லாம் கொதிக்கட்டும். ஓகே. வெல்லம் போட்டாச்சு. வெல்லம் பொடி வெள்ளம் தான் போட்டிருக்கேன், அதனால் கரைஞ்சிட்டு வேணுங்கிற அளவு தேங்காய் போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுன்னுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாவை கட்டி நல்லா இப்படி கலரணும். அவசரப்படவே வேண்டாம். நீங்கள் கேஸ் அணைச்சிட்டு கூட கீழே இறக்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். வெல்லம் நல்ல கலர் வெல்லம், அதனால் உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்குது. இதை இப்படியே பண்ணிட்டா நீங்கள் கேஸ் அணைச்சிருக்கோம், ஒன்றும் இதுவே இல்லை. இந்த இப்படியே பண்ணி விட்டுருணும். நான்ஸ்டிக்கில் தான் பண்ணணும். அந்த இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இரும்பல் பச்சட்டியில் பண்ணலாம், இன்னொரு அலுமினியம் பச்சட்டியில் பண்ணலாம், கல்கத்தா சட்டியில் எல்லாம் பண்ணலாம். இதான ஆனடைஸ்டு. ஆமாம், இரும்பல் பச்சடி வெல்லம் பண்ணலாம். உப்பு பண்ணும்போது மாத்திரம் உடனே ஒழிச்சிடணும் இரும்பில். இப்போ ஆஃப் பண்ணி. ஓ, அழகா தட்டிருக்கே. இப்போ வந்து இது நைவேத்தியத்துக்கு தட்டிருக்கேன். இது வந்து நான் 2 ஓட்டை ஏன் போடுறோம்னாக்க, எங்கள் மாமியார் சொல்லுவா 2 ஓட்டை போடணும், நைவேத்தியம் பண்ணுற அடைக்கி 2 ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்லுவா. அதனால எத்தனை மனுஷா இருக்காளோ அத்தனை மாதிரி அடை, அப்புறம் சாமிக்காக ஒரு அடை. இப்போ வந்து என் பொண்ணுக்காக ஒரு அடை, சாமிக்காக ஒரு அடை, 2 அடை தான். இங்கே 2 பேர் தான். அதனால இது வந்து ரொம்ப விசேஷம். நீங்களும் ஆற்றுல எல்லாருமே சாமி நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு நோம்பு நோக்கிற அடையும் 2 ஓட்டை போட்டு அடை தட்டுருந்தோம். இப்போ நான் இட்லி பானையில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதெல்லாம் சிங்கிள். இது நம்ம எப்படி வேணால் தண்டிக்கலாம். இது சிங்கிள். ஓ, நல்லா வந்திருக்கே. நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து இதை நம்ம ஆவியில் வேக வச்சுடலாம். வேக வச்சப்புறம் இப்படி வெந்தப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு காமிச்சப்புறம் நான் நோம்பு நோக்கலாம். நார்மல் ஸ்டீம் தானே? நார்மல் ஸ்டீம் தான். இட்லி பானை. இட்லி பானை. சரி, இப்போ வச்சிடுறீங்களா? நான் வச்சிடுறேன். இதே தட்டு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், தட்டியிருக்கோம் இந்த மாதிரி. இது சிங்கிள் அடை. நான் சொன்ன பண்ணுற நைவேத்திய அடை 2 ஓட்டை போட்டு இது. இப்போ வந்து இதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு இல்லைக்க அப்படியே அழக்கா வந்துடும். இப்போ எப்படி தெரியும் ஆயிடுச்சுன்னு? பளபளன்னு இருக்கணும். இது அடை மேலே ஷைனிங்காக இருக்கணும். அப்போ வந்து ஆயிடுத்துன்னு தெரியும். சரி. இப்போ நம்ம எடுத்துட்டு எப்படி உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன் எப்படி எடுக்கிறது என்னென்னு. இப்போ இப்படி சாய்ச்சல்னாக்க பற்றலாம் இப்படி வந்துடும். கஷ்டமே பட வேண்டாம் நீங்கள். அது மாதிரி பாருங்க, இது அப்படி சாயுங்க. அப்படியே நம்ம இது உரிப்போமே போலிக்கு, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கப்போ. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பண்ணியாச்சு. இப்போ நோம்பு நோக்க வேண்டியதான் பாக்கி. நீங்களும் பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நோம்பு நோக்கிறதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் இதை யூஸ் பண்ணீங்க. நீங்களும் பண்ணுங்க. அப்புறம் பெருநாள் முதல்ல பண்ணி பாருங்க, ஒரு ட்ரையலு. அப்புறம் அடுத்த நோம்புக்கு பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்க ஃபீட்பேக். ஓகே, பாய். நெக்ஸ்ட் இதோட உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். பாய்.